ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क्कु नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம் 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 ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம். அன்பர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சகஸ்ர நாமங்களிலே 493வது திருநாமத்தை தூக்கப் போகிறோம், அனுபவிக்கப் போகிறோம். இந்த திருநாமம் ரொம்ப எளிய திருநாமம், நரன் என்பது. நரன் என்று மனிதனுக்கு பெயர். பகவான் மனித வடிவத்தில் வரான், அதனால பகவானுக்கு நரன் என்கிற பெயர் சரிதான் என்று நினைப்பீர்கள். ஆனால் பகவான் நரனாக ஒரு அவதாரம் எடுத்தார். நரன் என்பது ஒரு அவதாரம். இந்த நரன் என்பவன் நாராயணனாகிய பகவானுக்கு சிஷ்யனாக வந்தான். நாராயணனும் பகவானே, நரனும் பகவானே. 2 அவதாரம் இதுக்கு, குருவாகவும் சிஷ்யனாகவும். அதற்கு முக்கிய நோக்கம் என்ன? ஒரு சிஷ்யன் குருவினிடம் எப்படி இருக்க வேண்டும் என்று காட்டுவதற்காக தானே சிஷ்யனாகவும் அவதரித்தான். பகவானுடைய வழக்கம் இது. தர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டும் எப்படி என்று காட்டுவதற்கு தானே அனுஷ்டித்து காட்டுவான். இன்றும் பத்ரிகாசிரமத்தில் இலந்த மரத்தடியில் அவங்க தவம் செய்கிறார். யாரு? நரனும் நாராயணனும். தன்னுடைய ஆச்சாரியனாக நாராயணனுக்கு சிஷ்யனாகிய நரன் பணிவிடை செய்து உலகத்துக்கு காண்பித்தார். ஆச்சாரியன் சிஷ்யன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். ஆச்சாரியன் கீழே சமமான ஆசனத்தில் சிஷ்யன் உட்காரக்கூடாது. ஆச்சாரியனோட குறைந்த ஆசனத்தில் கீழே உட்கார். ஆச்சாரியன் வரும்பொழுது சிஷ்யன் எழுந்து மரியாதை செலுத்தும். ஆச்சாரியனை எக்காரணம் கொண்டும் நீ என்று ஒருமையிலே திட்டக்கூடாது. ஆச்சாரியன் சாப்பிட சொன்னால் சாப்பிடணும், இல்லைன்னா பேசாமல் இருக்கணும். நல்லா இருக்கேன். ஆச்சாரியன் பட்டி கிடக்கிறத பற்றி கண்டுக்காம தான் நம்மளும் பட்டி கிடக்கும். ஆச்சாரியனுக்கு உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் சமர்ப்பிக்க தயாராக இருக்கும். அந்த ஆச்சாரியன் சொல்லி கொடுத்த விஷயத்தை மனதிலே பதிய வைத்து அவன்கிட்ட மறவாத நன்றி பாராட்டும். இதையெல்லாம் அனுஷ்டித்து காண்பித்தான் நரனாக அவதரித்து எம்பெருமான். அவனே நரநாராயண ரிஷிகள், அவர்கள் ரிஷியாக தவம் செய்கிறான். அந்த நாராயண ரிஷி இருக்கானே, அவனுக்கு சீடனாக நர ரிஷி இருக்கான். இவர்களோடு சண்டை போட்டான் ஒரு அசுரன், சகஸ்ர கவச்சன் என்று பெயர், 1000 கவச்சங்கள் உடையவன். அவன் அந்த போரிலே அவனை அழிப்பது கஷ்டமாக இருந்தது.
அடுத்தபடி பூலோகத்தில் அவன் கர்ணனாக பிறக்கும் பொழுது அழிப்போம் அவனை என்று நரநாராயணர்கள் சொன்னார்கள். அவர்கள் தான் அர்ஜுன கிருஷ்ணனாக அவதரித்தார். இப்பேற்பட்ட நரன் இருக்கான நரன் பத்ரிகாசிரமத்தில் பத்ரி மரத்தடியில் குருவுக்கு பணிவிட செய்கிறான். ஏன் பத்ரி மரத்தில்? பத்ரி என்று சொன்னால் இலந்த பழம். தமிழகத்தில் ஒரு இலந்த பழ காப்பியம்னு ஒன்று அந்த காலத்தில் பாடுவாங்க, அது நமக்கு தேவையில்லை. பொதுவாக இலந்தை மரத்தடியில் ஏன் தவம் செய்கிறாரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். அதற்கு ஒரு பதில் தேசிகனுடைய அருள்னால எனக்கு கிடைத்தது. அதனால பெரிய பாராட்டு கிடைத்தது. அது யாருக்கிட்டே இருந்து? பொதுவாக ஒரு உபன்யாசகர் மற்றொரு உபன்யாசகரை பாராட்டவே மாட்டார். பாராட்டுவாரா? ஏதோ பப்ளிக் மீட்டிங்கில் பொதாத்துக்கு இவோ கொண்டாட வேண்டியிருக்கேன் நல்லா தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு போவாங்க. உள்ளூர பாராட்டுவது என்பது ரொம்ப அதிசயம். பாண்டுரங்க செட்டியார் என்று ஒருவர் இருந்தார் கோவையில். நம்ம திருப்பாவைக்கு வந்து கேட்பார். நல்ல ரசிகர். அவருக்கு எங்கிட்ட ஒரு அன்பு வந்துடுத்து. அதே சமயம் அப்பொழுது தமிழகத்திலே கொடிகட்டி பிறந்த வாரியார் சுவாமிகளுக்கும் ரசிகர். வாரியார் அவர்களுக்கு ரசிகராக இருந்து அவருடைய பேத்திக்கு, யார், நம்ம பாண்டுரங்க செட்டியாருடைய பேத்திக்கு பத்ரி அபிஷேகம், இலந்தப்பழ அபிஷேகம் விழா நடத்துகிறாங்க. அது 5 வயதுக்குள்ளே அந்த குழந்தைக்கு இலந்த பழத்தினால அது குழந்தை மேலே கொட்டி அபிஷேகம் பண்ணுவாங்க. இலந்த பழ அபிஷேக விழா நடக்கிறது. அந்த குழந்தை எங்கிட்டையும் சொன்னார், சுவாமி நீங்களும் வந்து ஒரு 5 நிமிஷம் ஒரு ஆசீர்வாத சொற்பொழிவு செய்யணும், வாரியார் சுவாமிகள் வருவார் அப்படி. சரி என்று நான் போனேன். வாரியார் சுவாமி ரொம்ப பிரியமாக இருந்தார். அவர் தான் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு போகிறார் பாண்டுரங்க செட்டியார் சார்பில். அடுத்தபடி இவர் பேசுவார், அடுத்தபடி இவர் பேசுவார் சொல்லி நிறைவுரையாக அவர் பேச போகிறார். அப்போது நான் போய் சேர்ந்தேன். 2-3 பேச்சாளர்கள் பேசினார்கள். இந்த குழந்தை பல்லாண்டு வாழ வேண்டும், இந்த இலந்த பழ அபிஷேகத்தினாலே குழந்தை நன்கு வாழ வேண்டும் என்று சொல்லி கொண்டு போனார்கள். இலந்த பழ அபிஷேகத்துக்கு ஏன் குழந்தைக்கு இலந்த பழ அபிஷேகம் பண்ணுறாரோ ஒருத்தரும் சொல்லலை. அது அந்த பாண்டுரங்க செட்டியார் குலத்தில் அந்த மரபு இருக்குது. அதனால் அவங்க அந்த மரபுப்படி பண்ணுறாங்கன்னு விட்டாங்க. கடைசியாக வாரியார் சுவாமிகள் தான் பேசுவதற்கு முன்னாடி, சுவாமி நீங்கள் பேசுங்க அப்படின்னு. சரின்னு நான் பேசினேன். நான் சொன்னேன், எதுக்கு இந்த குழந்தை தலை இலந்த பழத்தை கொட்டணும்? இப்போ அது உள்ள கொட்டை இருக்குது, வெள்ளை தூள் இருக்குது. இந்த இலந்த பழத்தில் மட்டும் பெரிய விஷயம், அது கொட்டை உள்ளே பழம் வெளியே. கடலையை எடுத்தால் கொட்டை சாப்பிட வேண்டிய கடலை உள்ளே இருக்கும், தூக்கி எறியப்பட வேண்டிய தோலி மேலே இருக்கும். அதுவும் நார்மல் இயல்பு. இதில் சாப்பிட வேண்டிய பழம் வெளியில், தூக்கி எறிய வேண்டிய தோலி வெளியில் உள்ள. அப்படி தானே? மாம்பழத்துலேயும் அப்படி தான். அப்போ மாம்பழ விழாவே கொண்டாடலாமே குழந்தைக்கு. அதுக்கே இறந்த பழ விழா கொண்டாடுறாங்கன்னா, உலகத்தில் ஒருத்தனுக்கு ஒரு சப்ஜெக்ட் நன்கு தெரியும்னா என்ன சொல்லுவாங்க? உள்ளங்கை நெல்லிக்கனி போல்வாங்க. உள்ளங்கையில் நெல்லியை வச்சுக்கிட்டா அந்த நெல்லிப்பழத்தில் எல்லா டைமென்ஷனும் தெரியும். எவ்வளோ டயமீட்டர் இருக்குது, எவ்வளோ ஹைட் இருக்குது, எவ்வளோ வெயிட் இருக்குது. அப்போது ஒரு சப்ஜெக்டை நன்கு தெரிஞ்சினோன்னா உள்ளங்கையில் நெல்லிக்கனி போல் பார்க்குறான்னு சொல்லுவோம். இன்னும் சில பேர் உள்ளங்கை இலந்த பழம் போலன்னு சொல்லுவாங்க. கரபதரித விஸ்வா. உள்ளங்கை நெல்லிக்கனி போல இல்லாமல் உள்ளங்கை இலந்தக்கனி போல எல்லாம் தெரிஞ்சவன். இந்த குழந்தைக்கு அப்பேற்பட்ட அறிவு வர வேண்டும், உள்ளங்கை இலந்தைக்கனி போல் எல்லாம் தெரிய வேண்டும் என்பதற்காக இலந்தை பழத்தை இந்த குழந்தை மீது கொட்டுகிறார். அது மட்டுமல்ல, இலந்தை மரத்தின் அடியில் தான் நரநாராயணர்கள் தவம் செய்கிறார். அவர்கள் மேலே இலந்த பழம் கொட்ட கொட்ட அவர்கள் தபஸ் விருதியார். அந்த நரநாராயணர்கள் எப்படி தபஸிலே வெற்றி பெற்றிருக்கிறார்களோ அப்படி இந்த குழந்தையும் தவத்திலே வெற்றி செய்ய வேண்டும் என்று தவப்பழமாகிய அதை இலந்த பழத்தை குழந்தையின் திருமேனியிலே படும்படியாக, தலையிலிருந்து படும்படியாக அபிஷேகம் செய்கிறார். அந்த அபிஷேகத்தினால குழந்தை நல்ல அறிவாற்றலோடு இருக்கும். நரமுனிவன் அப்படித்தான் இலந்த பழ நிழலில் இருக்கான். அவன் மேலே இலந்த பழம் கொட்டும். அதனால தான் இலந்த பழத்தை மேலே கொட்ட வைக்கிறார்கள் என்று இது சுவாமி தேசிகன் அனுகிரகத்தினால சொல்கிறேன். இந்த குழந்தை நல்ல அறிவோடு வர வேண்டும் என்று முடித்தேன். வாரியார் சுவாமிகள் ரொம்ப ரசித்து கேட்டார். அது முடிஞ்சு அவர் பேசினார், வாய் விட்டு பாராட்டு.
நல்லா பாராட்டுறேன். உன பாராட்டினால் கொண்டாட இருப்பியான்னு நினைக்காதீங்க. அவர் ஒரு வார்த்தை சொன்னார். நானும் எவ்வளோ வயசாச்சு, எத்தனையோ நண்பர் வீட்டுக்கு இறந்த பழ அபிஷேகத்துக்கு போயாச்சு. ஆனால் இது வரைக்கும் ஏன் இறந்த பழ அபிஷேகம் நான் கேட்டுக்கல. ஏன் கேட்டால் அப்புறம் அதுக்கு பதில் சொல்லணும்ல. இந்த சுவாமி இளைஞர் எவ்வளோ அழகாக இறந்த பழ அபிஷேகத்துக்கு உள்ள பின்னணியை விளக்கிட்டார். அந்த தேசிகன், அவர் வேதாந்த தேசிகன், அவர் திருவடியில் உள்ளவங்க எவ்வளவு கெட்டிக்காரர்களாக இருப்பாங்க. இவர் தலையில் எவ்வளோ இறந்த பழம் கொட்டி அபிஷேகம் பண்ணாங்களோ தெரியல சின்ன வயசில் அப்படின்னு பாராட்டி ரொம்ப அழகாக கொண்டாடினார். அதுக்கப்புறம் அவர் சந்தித்த சந்திப்பெல்லாம் நட்பு இன்னும் மலர்ந்து விரிவடைச்சு. ஆக நரனாக இறந்தை பழ மரத்தடியிலே நல்ல மதியோடு கூடியவனாய் எல்லாவற்றிலும் தெளிவோடு இருந்து ஒரு சிஷ்யன் குருவிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ரோல் மாடலாக இருந்து காண்பிக்கிறவன் பிரபு. நரனாகவும் வந்தான் என்பதை நம்ம உணர்வதற்காக அவனுக்கு நரன் என்கிற திருநாமத்தை எல்லாரும் வழங்கினார்கள். அந்த திருநாமத்துக்கு உரியவனாய் திருவேங்கடமுடையான் அங்கே தவம் செய்தான். இன்றும் நம்மை பெறுவதற்காக திருமலையிலே தவம் செய்கிறான். அப்பேற்பட்ட திருவேங்கடமுடையானை நினைத்து கொண்டு நரகா என்கிற திருநாமத்தை சொல்லுங்கள். நன்றி வாய்ந்த சிஷ்யர்களாக நாம் வாழலாம். இதற்காக சம்ஸ்கிருத ஸ்லோகத்தை சொல்கிறேன், கேளுங்க. शिष्य कथम स्याद् इति दर्शनाय शिष्यत्वमासाद्य तपश्चरण्यः घोण्टाश्रमे श्री हिम पर्वतेन नरस्स नाम्ना जयतीह नाथः. தமிழ் பாட்டு, சம்ஸ்கிருத ஸ்லோகம் எடுத்து தமிழ் பாட்டு. சீடன் சீர்மை உலகம் உணர பனிமலை கோண்டா மர காட்டினிலே நரமுனியாக சீடன் வேடத்தே தான் வந்தான். எனவே நரன் நாமத்தோ நாம் வேங்கடவன், நரநாமத்தோ நாம் வேங்கடவன், மலையண்ணல் திருமாலவனே என்று பாடுகிறோம் தமிழிலே. அன்பர்களே, இந்த பாட்டு உங்களுக்கு அவசியம் தேவை. ஏனென்றால் திருமங்கையாழ்வார் சொல்லியிருக்கிறார், அறநூல் சிங்காமை நரநாரணனாய் வந்து அறநூல் சிங்காமை விரித்தான். வேதத்தை நாம் நன்கு புரிந்து கொள்ளும்படி ஆச்சாரியன் எப்படி சிஷ்யன் எப்படி என்று காண்பித்து கொடுத்தான் நரனாக வந்து. அப்படி தானே ஒரு ஆக்ஷன் முன்னாடி போட்டால்தான் நமக்கு நன்னா பதியும். அப்படி செய்து நாம் சிஷ்யனாக எப்படி வாழ வேண்டும் என்று காட்டி கொடுத்த நரமுனிவன். எனவே அந்த நரமுனிவன் யார்? திருவேங்கடமுடையான் தானே. திருவேங்கடமுடையானை நரனாக எண்ணிக்கொண்டு ஜெபிப்போம். அந்த எம்பெருமான் அருள்னால நல்ல அறிவை பெறும். தமிழ் பாட்டியும் சொல்லிவிட்டோம். எங்கே நாராயணமா என்று சொல்லி அந்த திருவேங்கடமுடையானுடைய திருவள்ளை உள்ளே வாங்கி கொள்ளுதல். அந்த எம்பெருமானை ஜெபி. நாராயண மகா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.